ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம அட்சய திருதியை அன்று என்ன செய்யலாம், கண்டிப்பாக என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே அட்சய திருதியை அன்னைக்கு 16 செல்வமும் உங்கள் வீட்டில் பெருகி கொண்டே இருக்க பூஜை செய்ய, தங்கம் வாங்க, தானம் செய்ய நல்ல நேரம், அதை பற்றிலாம் ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அட்சய திருதியை அப்படின்னாலே தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்றது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. இதற்கு நிகராக வேறு என்னெல்லாம் நம்ம செய்தால் நம்ம வீட்டில் அந்த பொன்னும் பொருளும் சேரும் அப்படின்றதுக்கான ஒரு நாள் தான் அட்சய திருதியை. அதனால் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பொன்னும் பொருளும் சேரும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் என்னெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா இந்த நாளில் எது செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கையில் நெகட்டிவான விஷயங்களை எதுவும் நீங்கள் செய்திடவே கூடாது. அதெல்லாம் என்னன்றதை இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்சய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் அந்த மகாலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்கிறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். மகாலட்சுமி தாய் பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க. இந்த நாளில் தான் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற பாடல் பாடப்பட்டது. அதனால் நீங்களும் இந்த நாளன்று இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுங்க. உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்க. கண்டிப்பாக அது நிச்சயம் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க. ஏதாவது ஒரு சின்ன கோவிலாவது குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக தெய்வத்தை வணங்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க. இது உங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் அந்த ஒரு சந்தோஷத்தையும் நிறைய கோவில்களுக்கு சென்று அந்த பலனையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அது பெருகும் அப்படின்றதுனால உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைங்க. உங்கள் வீட்டில் இருப்பவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க. பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க வாய் நிறைய உங்களை சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிச்சா அது வருடம் முழுவதுமே அந்த பலன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அதற்கான அந்த மகிழ்ச்சியும் கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் அதை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி நீங்கள் என்ன தானம் வேணாலும் செய்யலாம். உங்களால் பெருசாக தான் செய்யணுன்றது கிடையாது. எளிமையாக 4 பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா கூட போதும், பிஸ்கட் வாங்கி கொடுத்தால் போதும். வேறு உயிரினங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை வாங்கி கொடுங்க. அதே போல் இந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு அவங்க படிப்புக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம். பென்சில், பேனா, நோட்டு, புக்கு, பேக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும் பொழுது அது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும். அதனால் அதை செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. அதற்கு நிகரான அந்த வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களை வாங்குங்க. நீங்கள் பூஜை அறையில் நிறையா வாங்க வேண்டிய பொருட்கள் இருக்கும். அதை இந்த நாளில் நீங்கள் வாங்க. ஒரு விளக்கு வாங்கலாம். வேறு ஏதாவது சாமி விக்கிரகங்கள், வேறு என்னெல்லாம் உங்களால் பூஜைக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதை இந்த நாளில் போய் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தொகை உங்களால் முடிஞ்சதை சேமிப்பு செய்யுங்க. சேமிப்பதற்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறங்க. இந்த நாளில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பது அதில் நிறைய பணம் கண்டிப்பாக சேரும். உங்கள் சேமிப்பு உயர்ந்து கொண்டே போகும். அதனால் உங்கள் குழந்தைகளும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, ஆளுக்கு ஒரு உண்டியலை முதல்ல வாங்கி கொடுங்க. அந்த மண்பாண்ட பொருட்கள் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. அதில் கூட ஒரு உண்டியலை வாங்கி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அவங்கக்கிட்ட காசை கொடுத்து போட சொல்லுங்கள். இது ஒரு நல்ல பழக்கமும் கூட. இது கண்டிப்பாக இந்த அட்சய திருதியை நாளில் செய்யும் பொழுது அந்த ஆர்வம் இன்னுமே அதிகரிக்கும். அதில் பணமும் நிறையவே சேரும். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு வேலைக்கு ஒரு தேவைக்கு கை கொடுக்கும். அதனால் சேமிப்பு செய்வது இந்த நாளில் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் என்னெல்லாம் தொடங்கணும், நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி செய்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்போது செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த அன்னைக்கு நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை தயவுசெய்து செய்யாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ பெரியவர்களையோ மனது புண்படும்படி நீங்கள் பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. உங்கள் முன்னோர்களை நீங்கள் பழிக்கக்கூடாது. யாரையுமே அந்த கெட்ட வார்த்தைகள் சொல்லி அன்னைக்கு பேசக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இட்டுக்கொள்வது அப்படின்றது இந்த நாளில் கண்டிப்பாக அதை செய்யாதீங்க. அது உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடன் வந்து அன்னைக்கு வாங்காதீங்க. யாருக்கிட்டயும் சரி, நகை வந்து அடகு வைப்பதோ, அல்லது கைமாற்றாக பணம் வாங்குவதோ, வட்டிக்கு பணம் வாங்குவதோ இந்த நாள்ல செஞ்சுட்டீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நாள்ல வந்து நீங்க கடன அடைக்க முடியும் உங்களால அப்டின்னா, ஒரு சின்ன தொகையாவது குடுத்து கடன வந்து அடைச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு சீக்கிரமே அந்த கடன் முடிவதற்கான ஒரு வழியை வந்து காண்பிக்கும். அதனால கடன் வாங்குவதை நீங்க வந்து தவிர்த்துக் கொள்வது நல்லது. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வெளியில கொண்டு போய் அடகு வைப்பதோ, விற்பதோ அத வந்து இந்த நாள் அன்னைக்கு செய்யாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் போறது, அன்னைக்கு போய் அட்மிட் போடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஏன்னா, தொடர்ந்து நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ற மாரி ஆயிரும். அதெல்லாம் வந்து நீங்க மறுநாள் ஒத்தி வைக்க முடியும். எமர்ஜென்சி தவிர்த்துவிட்டு, உங்களால செய்ய முடியும்னா, நீங்க மறுநாள் அதையெல்லாம் செய்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் நெகட்டிவான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டாம். அந்த நெகட்டிவான விஷயங்கள, கெட்ட பழக்கவழக்கங்களோ ஏதோ ஒண்ணு இந்த நாள்ல தவிர்த்து விடுவது நல்லது. அசைவம் சாப்பிடுவதை அன்றைக்கு வந்து நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. வீட்ல பூஜை அறையில பூஜை செய்யுங்க குடும்பத்தோட. கோவிலுக்கு போங்க. 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருட்களை வாங்குங்க. இதையெல்லாம் செய்தாலே நம்ம சொன்ன இந்த செய்யக்கூடாத காரியங்களையும் நீங்கள் செய்யாமல் இருங்கள். நிச்சயமா அந்த மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த நாள்ல தங்கம் வாங்கின்னு தான் உங்க வீட்ல தங்கம் பெருகணும் அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் செஞ்சாலே உங்க வீட்ல அந்த மகாலட்சுமி பொன்னையும், பொருளையும், தங்கத்தையும் அள்ளி அள்ளி தருவாள். அதனால கண்டிப்பா இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு நடந்துக்கிருங்க. இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூவர்ஸ். தேங்க் யூ.